ஒரு பொருளின் விலை 10% அதிகரிக்கப்பட்டு பின் 10% குறைக்கப்பட்டால் லாப நஷ்ட சதவீதம் என்ன? ஒரு பொருளின் விலை எவ்வளோன்னு தெரியாது. அது எக்ஸ். எக்ஸ் எவ்வளோ வச்சுக்கலாம்? ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். சரியா? அதாவது 100 இன்ட்டு 10% அதிகரிக்கப்பட்டு அப்படின்னா 110. 100 கூட 10 கூட்டணும். பை 100 இன்ட்டு 10% குறைக்கப்பட்டால் அப்போ 100ல இருந்து 10 மைனஸ் பண்ணணும். 90 பை 100 குறைக்கப்பட்டால் லாப நஷ்ட சதவீதம். இதோட எக்ஸ் வந்து 100ன்னு வச்சிருக்கோம். சரியா? இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். பேலன்ஸ் 11 இன்ட்டு 9ன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது 99ன்னு கிடைக்கும். நம்ம எக்ஸ் எவ்வளோன்னு வச்சிருக்கோம்? 100 மைனஸ் 99. இப்போ எவ்வளவு? 1% நஷ்டம். சரியா? எப்போதுமே சேமான சதவீதம் 10% அதிகரிக்கப்பட்டு 10% குறைக்கப்படுகிறது அப்படின்னு சேமா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நஷ்டத்துல தான் முடியும்.